ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயமே நம்ம மொபைலில் வரக்கூடிய விளம்பரங்கள். நம்ம எதை டைப் பண்ணாலும் அது விளம்பரமாக வருது, நம்ம என்ன பேசினாலும் அது விளம்பரமாக வருது, நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போய் சர்ச் பண்ணாலும் அது நம்மளுக்கு விளம்பரமாக வருது. இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஷனே, நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அது விளம்பரமாக வருது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கும். இதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் கூகுள் தான். ஏன்னா கூகுளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா விளம்பரதாரர்களுக்கு அனுப்பிச்சு அது மூலமா நம்மளுக்கு விளம்பரங்கள் வந்துட்டு, நம்ம மொபைல்ல விளம்பரங்களே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செட் பண்றது தான் நியர்லி ஒரு 15 to 20 செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் போய் ஆஃப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கூகுள் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனையும் செப்பரேட் ஆஃப் பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி இது நாள் வரைக்கும் யாரும் சொல்லாத இன்னொரு மேட்டரை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ வைஃபை கனெக்ஷன் ஒன்று யூஸ் பண்றீங்க. இந்த வைஃபை கனெக்ஷன் வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரே வைஃபை கனெக்ஷனை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க பேசுறதுல யாராவது ஒருத்தர் அந்த ப்ராடக்ட் பத்தி அவங்களுடைய மொபைல்ல சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க சிஸ்டர் கிட்ட ஆக்சுவலா மோட்டரோலா மொபைல் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய மொபைல்ல இருந்து மோட்டரோலா மொபைலை பத்தி சர்ச் பண்றாங்க அப்படின்னா, ஆனா அவங்களும் நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறது ஒரே வைஃபையா இருந்ததுன்னா அவங்க சர்ச் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு உங்களுடைய மொபைல்ல அதுவே விளம்பரமா வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம நினைச்சது விளம்பரமா வருது, நம்ம பேசுனது விளம்பரமா வருது. ஆனா இதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம மொபைல்ல ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமா ஒரு 6 செட்டிங்ஸை ஆஃப் பண்ண போறோம். இதை ஆஃப் பண்றது மூலமா நமக்கு வரக்கூடிய விளம்பரங்களை நம்ம நிறைய தவிர்க்க முடியும். இந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் செப்பரேட்டா எந்தெந்த செட்டிங்ஸ் எப்படி எல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன்ல எல்லாம் போய் ஆஃப் பண்றதுங்கிறத கண்டினியூ வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமெயில் இருக்கிற ஒரு 3 செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணுவோம். ஜிமெயிலுக்கும் விளம்பரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷனை ஓபன் பண்ணும் பொழுது இமெயில் ஐடி ரெஃபரன்ஸ் கேட்கும். நம்மளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியை கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமெயில் ஐடியில் ஒரு ஆஃபரா ஒரு ப்ரமோஷனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு விளம்பரங்களும் இமெயில் மூலமா வந்து, அதாவது அப்ளிகேஷன் டு இந்த ஜிமெயிலுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம பிரேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜிமெயிலுக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோம். உங்க ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த பிராண்ட் மொபைலா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ சொல்ல போறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்க மொபைல்ல ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு இப்போ டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்க்குள்ள ஜெனரல் செட்டிங்ஸ், அதுக்கு கீழே எந்தெந்த இமெயில் ஐடி எல்லாம் நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா இமெயில் ஐடியும் டிஸ்பிளே ஆகும். அதனால நீங்க எந்த இமெயில் ஐடி உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல ஒவ்வொரு இமெயில் ஐடியும் விளம்பரங்களை ஸ்டாப் பண்ணணும்னாலும் ஒவ்வொன்றா நம்ம போய் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்க, இன்பாக்ஸ் கேட்டகரிஸ் என்று இந்த இடத்துல இருக்கு. இதுல பிரைமரி ப்ரமோஷன் உள்ள இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க ப்ரமோஷன் அண்ட் சோசியல், இது ரெண்டுமே நம்மளுக்கு எனேபிள் இருக்கு. இது எதுக்காக எனேபிள்ல இருக்குன்னா, இந்த ப்ரொமோஷன்னா நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ண வெப்சைட் மூலமா வரக்கூடிய ஒரு ஆஃபர் இல்லைன்னா ஒரு சேல் சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு இங்க கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா இவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷனும், புதுசா வரக்கூடிய டீலிங், நியூ இயர் ஆஃபர், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறது. அதனால இதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது. அடுத்து இந்த சோசியல்னா சோசியல் மீடியா எடுத்துங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்,
இதுல வர்ற விளம்பரங்களை நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த பாக்குறதுக்கு உண்டான செகண்ட்ஸ், ஒரு விளம்பரம் உங்களுக்கு வருதுன்னா அது ஒரு நிமிஷம் உங்களுக்கு விளம்பரம் வருதுன்னா அந்த விளம்பரத்துல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் பொழுது அதை எப்படி இருந்தாலும் ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விளம்பரங்களா இருந்தா உடனே நீங்க ஸ்வைப் பண்ணிடுவீங்க இல்லையா. அப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நீங்க எவ்வளவு செகண்ட் அந்த ஒரு விளம்பரத்தை, இன்ஸ்டாகிராம்ல வர விளம்பரம், ட்விட்டர்ல வர விளம்பரங்கள், ஃபேஸ்புக்ல வர விளம்பரங்களை எவ்வளவு தூரம் நீங்க பாக்குறீங்களோ அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதா இந்த சோசியல். ஓகேங்களா. இந்த சோசியலை நீங்க டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் மூலமா பார்க்கறத அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம இங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் மேல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஒன் ஸ்டெப் வெளியே வந்துட்டோம். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஒன் ஸ்டெப் வெளியே வரும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒன் ஸ்டெப் வெளியே வந்துட்டு இப்போ மெயில் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் டாப் லெஃப்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லையோ ஒரு வெப்சைட்லையோ அவங்க கேட்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் கொடுப்பீங்க. அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அவங்க அனுப்பக்கூடிய ஆஃபர் அப்டேட்டு மெயில் தான் இதெல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, ஸோ ஒவ்வொன்றும் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இது மூலமாகவும் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இந்த மெயிலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐக்கானுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் கேன்சல் அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கு, அன்சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு இமெயில் ஐடி பேஸில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நம்ம அங்கே கொடுத்தது காமனாக ப்ரொமோஷன் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லி பண்ணோம். இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன் மெயிலில் இந்த பர்டிகுலர் மெயிலில் இருந்து எனக்கு எந்த ஆஃபரும் ப்ரொமோஷனும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதையும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம குரோம் ப்ரௌசரில் பார்ப்போம். ஸோ உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள ஆட்ஸ் பிரைவசி அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆட்ஸ் பிரைவசிக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆட் டாபிக்ஸ் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிக்க. இந்த ஆட் டாபிக்ஸோட வேலை என்ன? இந்த ஆட் டாபிக்ஸ்னா என்னன்னா, அதாவது நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போய் ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைலை பத்தி ஒரு இடத்துல தேடுறீங்க, ஹெல்த் பத்தி தேடுறீங்க, ஒரு ஜாபை பத்தி நீங்க தேடுறீங்கன்னா, ஸோ நீங்க வெப்சைட்ல நீங்க தேடுற விஷயங்கள்ல நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை எடுத்துக்கும். அப்ப எதை நீ ஃபர்ஸ்டா தேடின, எது செகண்டா தேடின, எது தேர்டா தேடின அப்படிங்கிறத அந்த டாபிக்கை உங்களுக்கு வரிசைப்படுத்தி எது ஃபர்ஸ்டா நீங்க ப்ரிஃபர் பண்ணுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை கொடுக்கறதா இந்த ஆட் டாபிக்ஸ்ங்கிறது. ஸோ தட் இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த டாப்பிக்கை நம்ம தேடுனதை இது மானிட்டர் பண்ணி வைக்காது, ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ டாப்ல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா சைட் சஜஸ்டட் ஆட்ஸ் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா சைட் சஜஸ்டட் ஆட், அதாவது சைட்னா வெப்சைட், வெப்சைட்டை சஜஸ்ட் பண்ணும். எதுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. எப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்றீங்க, அந்த ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ இந்த வெப்சைட்ல இவன் அதிகமா இருக்கா, அப்போ இந்த வெப்சைட் இவன் மறுபடியும் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் விளம்பரங்களை இந்த வெப்சைட்டுக்குள்ள வைப்போம் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி உங்களுக்கு தகவல்களை வெளியே அனுப்பும் கூகுளுக்கு. இந்த வேலையை செய்யறது தான் சைட் சஜஸ்டட் ஆட்ஸ். அதனால இதையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் எவ்வளவு நேரம் இருக்கீங்கிறத மானிட்டர் பண்ணாது. மானிட்டர் பண்ணாம இருக்கும் பொழுது அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கறப்ப உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் கம்மியா இருக்கும். அதனால இதை நீங்க ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ டாப்ல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இந்த ஆட்ஸ் மெஷர்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ள இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு விளம்பரங்கள் வருது. அந்த விளம்பரங்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த விளம்பரங்களை கிளிக் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் கிளிக் பண்ணுறத மானிட்டர் பண்ணுது. இந்த வெப்சைட்டுக்குள்ள விளம்பரங்களை கொடுத்தா இவன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதை இவன் வாங்கிட்டான், அப்போது இந்த வெப்சைட் மூலமாக இவன் வாங்கினானா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுது. ஓகேங்களா. அதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இது மூலமாகவும் நம்மளை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை அதிகமாக கொடுக்கறக்காக தான். ஸோ தட் ஆட்ஸ் மெஷர்மெண்ட்டுங்கிறதையும் ஆஃப் பண்ணிட்டு
டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளை ட்ராக் பண்ணாமல் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். பட் இன்னும் 20 மோர் செட்டிங்ஸை நம்ம ஒவ்வொன்றா ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.